إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا وأصلي وأسلم على المبعوث رحمة للعالمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதன் மூலமும் அவனால் தடுக்கப்பட்ட விலக்கப்பட்ட அந்த தடைகளை அந்த பாவங்களை விட்டும் தூரமாகி அதை விட்டும் விலகி அவனுக்கு கட்டுப்பட்டு தக்வா செய்து வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலே ஓதி காட்டப்பட்ட அந்த அல் குர்ஆன் வசனத்திலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முக்கியமான சில புத்திமதிகளை, சில வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்குகின்றான். அந்த வசனத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை நம்பிய, அவனது மலக்குமார்களை நம்பிய, இறுதி நாளை நம்பிய, சுவர்க்கத்தை நரகத்தை நம்பிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே என்று அல்லாஹ் எங்களை பார்த்து விழித்து இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வாவுடன் இறையச்சத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். ஆரோக்கியமாக நோய்கள் அற்று நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த காலங்களிலே சில மனிதர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி பாவங்களை விட்டு தூரமாக இருப்பார்கள். அதே மனிதன் அல்லாஹ் அவனுக்கு நோயை கொடுக்கக்கூடிய நேரத்திலே, நோயை கொண்டு சோதிக்கக்கூடிய நேரத்திலே இபாதத்துக்களை விட்டு மெல்ல மெல்ல தூரமாகி பாவமான வழிகளின் மூலமாக தன்னுடைய நோய்க்கு நிவாரணத்தை தேடி அல்லாஹ்வை மறந்து வாழ ஆரம்பிக்கின்றான். அதே போன்று இன்னும் சிலரோ அல்லாஹ் அவரை நோயை கொண்டு சோதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக இபாதத்துக்களை ஆசையுடனும் ஆர்வத்துடன் இருந்து பாவங்களை விட்டு தூரமாகி வாழ்வான். ஆனால் அவனுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்ததன் பின்னால் அல்லாஹ்வை மறந்து அவனை இபாதத் செய்வதை விட்டும் அஞ்சுவதை விட்டும் மறந்து தூரமாகி வாழ ஆரம்பிக்கின்றான். அதே போன்றுதான் சிலருக்கு அல்லாஹ் செல்வ செழிப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்திலே, அந்த செல்வ செழிப்பின் உச்சத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வை முழுமையாக வணங்கி இபாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள், நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள், பாவத்தை விட்டும் தூரமாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவனை செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவனை சோதிக்கக்கூடிய நேரத்திலே அவன் பாவத்தின் பக்கம் செல்லக்கூடியவனாக ஹராமான வழிகளின் மூலம் சம்பாதி
மதிக்கக்கூடியவனாக மாறி அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடுகிறான். அதேபோல் சில மனிதர்கள் வறுமையிலே கஷ்டத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே இபாதத்தோடு ஆர்வத்தோடு இருப்பார்கள், பள்ளியும் கையுமாக இருப்பார்கள், இபாதத்திலே மூழ்கி இருப்பார்கள், பாவத்தை விட்டு தூரமாக இருப்பார்கள். அதே மனிதனுக்கு அல்லாஹ் சொத்துக்களை கொடுத்ததன் பின்னால் அவர்கள் அதற்கு மாற்றமாக நடப்பார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நிலைமைகள் மாறலாம், எங்களுடைய சூழ்நிலைகள் மாறலாம். எப்படி மாறினாலும் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், இறை விசுவாசிகளே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை நாங்கள் கண்முன்னே நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சூழல்கள் நிலைமைகள் மாறினாலும் இந்த இறை அச்சமும் அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கக்கூடிய அந்த இபாதத்துகளும் எங்களிடத்திலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை அப்படி தொடங்கிவிட்டு முக்கியமான ஒரு புத்திமதியை எங்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான். முக்கியமான ஒரு வழிகாட்டலை இறைவன் எங்களுக்கு கூறுகின்றான். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். பொதுவாகவே மனிதன் எதிர்காலத்துக்கு நிறையவே திட்டம் தீட்டக்கூடியவன். எதிர்காலத்துக்காக வேண்டி பல பக்கங்களை எழுதி அதற்காக வேண்டி பல வரைப்புகளை வரைந்து இன்ன வயதில் இதனை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய இந்த மனிதன், அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கலாம், அந்த குறிக்கோளிலே வாழக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். குறிக்கோள்களோடு எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழக்கூடியவனே, நாளை மறுமையுடைய நாளைக்கு நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய் என்பதை ஒரு கணம் நீ சிந்தித்து பார். ஒரு ஆத்மாவும் நாளை அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்கு எதனை தயாரித்து வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கும்படி இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நம்பி மறுமை நாளை நம்பி வாழக்கூடிய இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், இளையவராக இருக்கலாம், ஏன் நாசிகனாக கூட இருக்கலாம். இவர்கள் அனைவருமே நாம் அனைவரும் ஏகோபித்த ஒரு கருத்துதான், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. எப்போதோ ஒரு நாள் நானும் தான் நீங்களும் தான் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் போகின்றோம், சொற்ப காலம்தான் இந்த உலகத்திலே வாழப்போகின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையை ஆழமாக விதைத்திருக்கக்கூடிய நாம், ஆழமான அந்த நம்பிக்கையிலே வாழக்கூடிய நாம், அந்த மறுமையுடைய நாளுக்காக எங்களை தயாரித்து வைத்திருக்கின்றோமா? அந்த மறுமையுடைய நாளை அடைந்து அந்த மறுமையுடைய நாளையிலே வெற்றி பெறுவதற்காக வேண்டி நாம் அடைய வேண்டியதை, அதற்காக வேண்டிய திட்டமிட்டுதலை, அதற்காக வேண்டிய வரைப்புகளை வரைந்து எங்களுடைய வாழ்க்கைகளை கடத்தி செல்கிறோமா, அல்லது பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று வாழ்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மௌத் என்பது நிச்சயம்தான், மரணம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்புகளும் வானத்திலிருந்து பூமியிலிருந்து அனைத்தும் ஒரு நாள் அழியத்தான் போகின்றது. ஆனால் எங்களுக்கு உயிரை தந்த மரணம் என்று ஒன்று நிச்சயம் இருக்கின்றது என்பதை வழிகாட்டி அல்லாஹ் இந்த மௌத்திலே, இந்த மரணத்திலே எங்களுக்கு 3 விடயங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த மௌத்திலே அல்லாஹ் 3 விடயத்தை எங்களுக்கு அதை விட்டு மறைவாக்கி இருக்கின்றான். முதலாவது, இந்த மௌத்து எங்களுக்கு எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். எங்களுடைய இள வயதிலே வருமா, அல்லது வயோதிபத்திலே வருமா, அல்லது நாங்கள் தூங்கும் போது வருமா, அல்லது நாங்கள் விழித்திருக்கும் போது வருமா, எப்பொழுது எங்களுக்கு மௌத்து வரும் என்பதை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். அதே போல்தான் எங்க எனக்கு மரணம் ஏற்படும், எந்த இடத்திலே நான் மரணிப்பேன் என்பதையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். வீட்டிலே மரணிப்பேனா, அல்லது வீதியிலே மரணிப்பேனா, கடை தெருவிலே மரணிப்பேனா, பாடசாலையிலா, பள்ளிவாசலிலா, எங்கு மரணிப்போம் என்பதையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான்.
யுத்த களங்களிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்யக்கூடிய அந்த போராளிகள் பலர் நினைத்தார்கள், நான் இந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்படணும் என்று ஆசை வைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த மரணம் வீட்டிலே தான் இருந்தது. பள்ளி வாயில்களிலே மரணிக்க வேண்டும் என்று பள்ளியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கடத்திய பலரும் அவருடைய மரணங்கள் வீதியோரங்களிலே நிகழ்ந்திருக்கின்றன. அதே போன்று தான் கெட்டிய தன்னுடைய சொந்த வீட்டிலே மரணிக்க வேண்டும், என்னுடைய அறையிலே மரணிக்க வேண்டும் என்று அந்த அறையிலே மூடி கிடந்த பலரும் அதாவது வைத்தியசாலைகளே மரணித்திருக்கின்றார்கள் என்றால் மரணம் எந்த இடத்திலே வரும் என்ற அறிவையும் அல்லாஹ் எங்களுக்கு மறைத்திருக்கின்றான். எனவே எப்பொழுது மரணம் வரும், எந்த இடத்துல மரணம் வரும், இந்த ரெண்டையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த இரண்டை விடயத்திலையும் நாங்கள் பெருமளவு கவனம் எடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் நாடிய இடத்துல, நாடிய விதத்துல, நாடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்தை தரலாம். ஆனால் அல்லாஹ் இந்த மௌத்துல மரணித்து வைத்திருக்கக்கூடிய மூன்றாவது ஒரு பகுதி, அந்த பகுதி தான் மிக முக்கியமானது. அன்பின் இஸ்லாமிய சோர்களே, அந்த பகுதிக்காக வேண்டித்தான் நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த பகுதியிலே வெற்றியீட்டினால் தான் எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமைய போகின்றது. என்னுடைய மௌத்து எந்த நிலையிலே வரப்போகின்றது, நான் என்ன செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு மௌத்து வரப்போகின்றது, எதனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு மௌத்து வரப்போகின்றது, எந்த நிலையிலே நான் எந்த விதத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு மௌத்து வரப்போகின்றது என்பதைத்தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கின்றது. இதனை எங்களுடைய முயற்சிகளே மூலமாக இந்த நல்ல மரணத்தை அடைவதற்கு நிறைய வழிகளை இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சோர்களே, பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்திலே, பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, அதே போன்று இசைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்திலே, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலை பயங்கரமானதாக இருக்கும். அதே போன்று நான் நல்ல மனிதனாக வாழ்ந்து இபாதத்திலே கழிக்கக்கூடிய நேரத்திலே, சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு மரணம் வரும் என்றிருந்தால் நிச்சயமாக என்னுடைய எதிர்காலமும் பிரகாசமானதாக நல்ல நிலைமையில இருக்கும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய கடைசி நேரம், நாம் மரணிக்கக்கூடிய அந்த நேரம், அந்த கடைசி நிமிடங்கள், நாம் இறுதி மூச்சிருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் எங்களுடைய மறுமையினாலும் அமைய போகின்றது. குல்லு அப்தி யுபஅஸு அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு அடியானும் எந்த நிலைமையில எப்படி மரணிக்கின்றானோ அதே விதத்தில் தான் நாளை மறுமையிலே அந்த அடியான் எழுப்பப்படுவான் என்ற செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னல் அப்த லா யஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு அடியான் சுவர்க்கத்துடைய அமலாக அமல் செய்து கொண்டு செல்வான், மிகப்பெரிய இபாதத்துக்களிலே அவனுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு செல்வான், பாவங்களை விட்டு தூரமாகி வாழ்வான். அவனை பார்த்தால் சுவர்க்கவாதி என்று மக்கள் கூறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இபாதத்திலே ஈடுபடுவான். ஆனால் அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு முலம் தான் இருக்கும், ஒரு காலட்டை எடுத்து வைத்தால் சுவர்க்கம் என்று இருப்பான். அவ்வளவுக்கு சுவர்க்கத்தை நெருங்கக்கூடிய விதத்திலே இபாதத்துக்கு ஈடுபடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய கடைசி மூச்சு பாவத்திலே கலந்து விடுகின்றது, கடைசி மூச்சு தற்கொலையிலே முடிந்து விடுகின்றது, கடைசி மூச்சிடக்கூடிய நேரத்திலே வட்டியிலே ஒப்பந்தம் விடுகின்றான், கடைசி மூத்துடைய இடக்கூடிய சந்தர்ப்பத்திலே பாவமான காரியங்களே இருக்கின்றான். ஒரு பயணத்திலே அவன் இசைகளை கேட்டுக்கொண்டு பயணம் சென்று அந்த பயணத்திலே விபத்துக்குள்ளாகி மரணிக்கின்றான் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் அவனை நரகத்திலே நுழைவிப்பான். அதே போன்றுதான் இன்னல் அப்த லா யஅமலு பி அமலி அஹ்லின் நார், இன்னொரு மனிதன் நரகத்துடைய அமலாக அமல் செய்து கொண்டு செல்வான், பாவத்திலேயே கரை கண்டு விடுவான், பாவத்திலேயே மூழ்கி விடுவான். அவனுக்கும் நரகத்துக்கும் இடையிலே ஒரு முழந்தான் இடம் இருக்கும், அந்த அளவுக்கு பாவத்திலே மூழ்கி இருப்பான். ஆனால் அவனுடைய கடைசி வினாடி, அவனுடைய கடைசி மூச்சு ஒரு நன்மையிலே, ஒரு சதக்காவிலே, ஒரு இபாதத்திலே, ஒரு சுஜூதிலே முடியும். அந்த எந்த நிலைமையிலே அவன் முடியுமோ அந்த நேரத்திலே, அந்த அடிப்படையிலே தான் நாளை மறுமையிலே அவன் எழுப்பப்படுவான் என்ற செய்தியும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே,
எங்களுடைய கடைசி நேரம், எங்களுடைய இறுதி தருவாய், இறுதி மூச்சு எப்படி அமைய போகின்றதோ அந்த அடிப்படையில் எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையும் அமைய போகின்றது. எனவே எங்களுடைய இறுதி மூச்சை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி, அதற்காக வேண்டி எங்களை நாங்கள் தயார் செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறோம். அதற்காக வேண்டி எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டிய நிலையில இருக்கிறோம். அனைவருக்கும் ஆசைதான், அனைவருக்கும் எதிர்பார்ப்பு தான், நான் சுஜூதிலே மௌத்தாக வேண்டும், நான் ருக்கூவிலே தொழுகையிலே மௌத்தாக வேண்டும். ஏன் மக்காவிலே காபத்துல்லாவுக்கு முன்னால் இருந்து சுஜூதிலே துஆ கேட்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்று அனைவருக்கும் ஆசை. யாருக்குத்தான் ஆசை கிடையாது? ஆனால் அந்த ஆசையை அடைவதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் பக்குவப்படுத்தி இருக்கிறேனா? அதற்காக என்னை தயார் நிலையிலே வைத்திருக்கின்றேனா? நான் இந்த நிலைமையிலே இப்படி இருக்கக்கூடிய நிலைமத்திலே எனக்கு மௌத்து வந்தால் என்னுடைய நிலைமையும் எப்படி இருக்கும் என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல மரணத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாம் சில விடயங்களை மிக கவனம் எடுக்க வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான 3 விடயங்களில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டியிருக்கின்றது. முதலாவதாக, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், எங்களுடைய உள்ளங்களில் ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே நாங்கள் கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும், நான் உண்மையாகவே முஸ்லிமாக இருக்கிறேனா? என்னுடைய பேர் முஸ்லிமாக இருக்கலாம், நான் தொப்பியிட்டு தாடி வைத்திருக்கலாம், நான் மிகப்பெரிய இபாதத்தாலியாக இருக்கலாம், அல்லது என்னை ஊர் பார்த்து முஸ்லிம் என்று கூறலாம், உலகமே என்னை பார்த்து மிகப்பெரிய இபாதத்தாலி என்று என்னை போற்றி புகழலாம், என்னை பார்த்து 50 பக்கங்கள் 60 பக்கங்களுக்கு புத்தகங்கள் எழுதலாம். ஆனால் எனக்கு நான் முஸ்லிமாக இருக்கிறேனா? உண்மையிலே என்னுடைய உள்ளத்துக்கு எனக்கு பொருத்தமான அல்லாஹ் கூறிய விதத்திலே நான் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறேனா? ஒரு முஸ்லிம் வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபட மாட்டேன், வட்டி கொடுக்கல்ல ஈடுபட மாட்டான். ஒரு முஸ்லிம் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக மாட்டான். ஒரு முஸ்லிம் அடுத்தவனை பற்றிய கெட்ட எண்ணங்களில் ஈடுபட மாட்டான். ஒரு முஸ்லிம் 4 பேரை கோல் மூட்டி விட மாட்டான். ஒரு முஸ்லிம் பொய் சத்தியம் கூறி பொய் பேசி தெரிய மாட்டான். இந்த பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய நான் உண்மையிலே முஸ்லிமா? இந்த பண்புகள் என்னிடத்திலே இருந்தால், இந்த பண்போடு நான் மரணித்தால், இந்த பண்போடு மரணிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் பொருத்தமான அடியானாக நான் மரணிப்பேனா? என்னுடைய நாளை மறுமையுடைய வாழ்க்கை இந்த பாவத்தோடு நான் மரணித்தால் வெற்றிகரமாக அமையுமா என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே ஆரம்பமாக எங்களை நாங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும், நான் உண்மையாகவே முஸ்லிமாக இருக்கிறேனா? என்னுடைய உள்ளங்களிலே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவதாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது எங்களுக்கு கீழால் உள்ள அந்த கடமைகளை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோமா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடமைகள் என்று வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு பக்கம் இருக்கின்றன. அது இபாதத்கள் சம்பந்தப்பட்டது, வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது, அது இறைவனுக்கும் எங்களுக்கும் உரிய தொடர்பு. இரண்டாவது கடமை அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளுடைய விடயத்திலே நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? நான் ஒரு பிள்ளையாக, ஒரு குழந்தையாக எனது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்த இடத்திலே இருக்கிறேன்? எனது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உண்மையாக செய்திருக்கின்றேனா? அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளங்கள் குளிரக்கூடிய விதத்திலே ஒரு சாலிகான ஒரு நல்ல பிள்ளையாக வாழ்கிறேனா? அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய விதத்திலே நான் கலந்து கொள்கிறேனா? நான் என்னுடைய மதிப்புகள், அந்தஸ்துகள், பட்டங்கள், பதவிகள் கூடும் போதெல்லாம் அவர்களையும் தூக்கி வைக்கக்கூடிய விதத்திலே அவர்களை மதிக்கக்கூடிய பிள்ளையாக நான் இருக்கிறேனா? அல்லது அவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய, அவர்களை புறக்கணிக்கக்கூடிய, அவர்களுடைய பேச்சுக்களை மதிக்காத, அவர்களுக்கு மதிப்பு வழங்காத ஒரு பிள்ளையாக, ஒரு மோசமான பிள்ளையாக நான் இருக்கிறேனா? பிள்ளையாக எனது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நான் எந்த இடத்திலே இருக்கிறேன்? எனது பெற்றோருக்கு நோவினை செய்து கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய விதத்திலே, அவருடைய சொத்துக்களை அபாரிக்கக்கூடிய விதத்திலே நான் இருந்து கொண்டு எனக்கு இந்த நேரத்திலே மரணம் வரும் என்றிருந்தால் என்னுடைய மரணம் ஒரு நல்ல மரணமாக அமையுமா? என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையுமா? இந்த கடமையை நான் சரியாக செய்திருக்கிறேனா என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, நான் ஒரு தாயாக, ஒரு தந்தையாக எனது பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன். எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றது. இந்த பிள்ளைகளுக்கு
செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்திருக்கிறேனா? ஒரு தாயாக ஒரு தந்தையாக எனக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை, அந்த பிள்ளைகளுக்கு வளர்க்கக்கூடிய மார்க்க அறிவை, அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அந்த முறையிலே நான் அந்த கடமையை சரியாக செய்திருக்கிறேனா? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தந்தை மிகப்பெரிய இபாதத்தாளியாக இருப்பார். வணக்க வழிபாடுகளை மிகப்பெரிய உச்சம் கண்டிருப்பார். இபாதத்துக்களை மிக ஆர்வமுள்ளமாக இருப்பார். மிக பேணுதலான ஒரு அடியானாக இருப்பார். அவருடைய வாழ்க்கையிலே பாவம் என்றால் என்னென்று தெரியாத அளவுக்கு இபாதத்திலே மூழ்கி இருப்பார். ஆனால் மகனுடைய நிலைமையோ அடுத்த பக்கத்திலே உச்சம் தொட்டிருப்பார். அடுத்த பக்கத்திலே அவர் ஒரு திசையை ஒரு இலக்கை அடைந்திருப்பார். அந்த அளவுக்கு மோசமாக இருப்பார். தந்தை இடத்துல உங்களோட மகனை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அந்த தந்தை கூறக்கூடிய பதில் என்ன தெரியுமா? செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய விட்டேன், கூற வேண்டியதெல்லாம் கூறிவிட்டேன், இனி கை நழுவி விட்டது என்று அவர் கையை தட்டி விடுவார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு முன்னால் கை தட்டி விடலாம், மனிதர்களுக்கு முன்னால் நான் செய்ய வேண்டிய செய்விட்டேன் என்று கை நழுவி விடலாம். ஆனால் அந்த நிலைமையிலே அப்படியான பிள்ளைகளை வைத்துவிட்டு எனக்கு நல்ல மௌத்து வரும், என்னுடைய எதிர்காலம் வெற்றிகரமாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மிலே நிறைய பேர் பிள்ளை வளர்ப்பது ஏதோ வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பதை போன்று, நேரத்துக்கு உணவு கொடுப்போம், காலையிலே திறந்து விடுவோம், அவன் அப்படியே சென்று விடுவான், போக வேண்டிய இடமெல்லாம் சுற்றி விடுவான். சுற்றிவிட்டு நாம் இரவிலே தூங்கக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளைக்கு தெரியும் தந்தை அல்லது தாய் இந்த இடத்திலே வீட்டில் சாவியை வைத்திருப்பார். அப்படியே எடுப்பான். அவன் 2 மணி 3 மணி 4 மணிக்கு வீட்டுக்கு வருவான். சாவி எடுத்து திறந்து அப்படியே தூங்கி வீட்டில் தூங்குவான். திரும்ப காலையில் அதே மாதிரி சுத்த போயிடுவான். அந்த பிள்ளை அந்த சென்ற இடங்கள்ல என்ன செய்தான், யாரோட பழகினான், என்னென்ன வேலைகளை செய்தான், இன்னைக்கு எப்படி தொழுதானா, இபாதத்திலே கழித்தானா என்ற எந்த அறிவும் அந்த தந்தைக்கு கிடையாது, அந்த தாய்க்கு கிடையாது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி விட்டு செல்வோம் என்றிருந்தால் எங்களுடைய எதிர்காலம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே வெற்றிகரமாக அமைய போகுமா என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளைகள் என்பது எங்களுடைய அமானிதங்கள். அவர்களை பற்றி நிச்சயமாக நாங்கள் வினவப்படுவோம். நல்ல பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கிவிட்டு மரணிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக பிள்ளைகள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், அவர்களுடைய போக்கிலே அவர்கள் வாழட்டும் என்று அவர்களை விட்டுவிடுவதிருக்கின்றது. இது எங்களுடைய கடைசி தருவாயை, நாளை மறுமையுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடியது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஒரு ஒரு ஆசிரியராக எனக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பிலே எந்தளவோ நான் அந்த கடமையிலே எந்தளவு உண்மையாக இருக்கிறேன். நான் ஒரு முதலாளியாக எனக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த வேலையாட்களுடைய விடயத்திலே நான் எந்தளவு நடந்து கொள்கிறேன். நான் ஒரு நிர்வாக தலைவராக எனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய என்னை உறுப்பினர்கள் அல்லது எனக்கு கீழால் வந்து செல்லக்கூடிய அந்த பொதுமக்களுடைய விடயத்திலே நான் எந்த இடத்திலே அந்த கடமைகளை எப்படி செய்திருக்கிறேன் என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைய இஸ்லாம் காட்டக்கூடிய மேற்கண்ட வழிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்து நல்ல முறையிலே வாழ்ந்து எதிர்காலத்திலே நல்ல ஒரு வாய்ப்பை அடைவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலல் மப்ஊஸி ரஹ்மத்தன் லில் ஆலமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய, நாளை மறுமையுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைய நாம் கவனம் எடுக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் கடன். கடன் இருக்கின்றதே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மிக பொல்லாதது. இஸ்லாம் கடன் எடுப்பதை தடை விதிக்கவில்லை. ஆனால் இந்த கடனுடைய விடயத்திலே நம்மிலே பலர் கவனமின்மையாக இருக்கின்றோம். சாதாரண சின்ன தேவைகளுக்கெல்லாம் கடன் எடுத்து அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பலரை நாங்கள் காண்கின்றோம். கடன் என்பது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுது மனிதன் கடன் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறான் சொன்னால் ஆடம்பரமான செலவினங்களுக்கு பழகக்கூடிய சந்தர்ப்பத்திலே, இன்னொரு மனிதனை பார்த்து தானும் அதுபோல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே, மேல்விச்சமான செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் கடனுக்கு பழகுகின்றான். அன்றாடம் ஒரு மனிதன் ஒரு கடையிலே வேலை செய்கின்றான், அல்லது ஒரு கூலி தொழில் வேலை செய்கின்றான், அல்லது ஒருவருக்கு கீழார் ஒரு தொழிலை ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் வைத்துக் கொண்டாலும் அவனது அன்றாட
அன்றாடம் அவன் பெறக்கூடிய அந்த ஊதியங்கள், அந்த சம்பளங்களின் மூலமாக சாதாரண ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு செல்லலாம். சாதாரண ஒரு மனிதனுக்கு அவனுடைய அன்றாடைய வாழ்க்கையை சாதாரணமாக ஓட்டி கொண்டு செல்லலாம். ஆனால் அதே மனிதன் அந்த சின்ன சம்பளத்தை வைத்துக் கொண்டு அவன் தலைக்கு மேலே செலவை கற்பனை பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்திலே, ஏன் எந்த நாளும் வீட்டில் தானே சாப்பிடுவோம், இன்று பெரிய ஹோட்டல் ஒன்றுக்கு சென்று இந்த வாரத்தில் ஒரு முறை 10,000 செலவழித்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோமே, வெளியே போய் செல்லுவோமே என்று அவன் தன்னுடைய செலவுக்கு வருமானத்துக்கு மிஞ்சிய ஒரு செலவை அந்த இடத்திலே கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே, பக்கத்து வீட்டிலே உள்ளவன் அவன் ஒரு வாகனத்தை எடுத்து விட்டான், அல்லது அவன் ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டான், அல்லது அவன் ஒரு ஏதோ ஒரு வேலையை செய்து விட்டான் என்று கூறி நானும் சளைத்தவள் அல்ல என்று தான் அதற்காக வேண்டி கடன் படக்கூடிய நேரத்திலே தான் மனிதன் கடனாளியாகின்றான். அன்பின் இஸ்லாமிய சோர்களே, கடன் என்பது என்னால் அதனை செலுத்த முடியும் என்று நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் கடன் எடுக்க வேண்டும். இவருடைய மாத ஊதியமே 50,000, ஆனால் இவர் எடுக்கக்கூடிய கடமோ 5 லட்சம். இந்த 5 லட்ச கடனை கொடுப்பதற்காக வேண்டிய அவர் 5 வருடங்களுக்கு மேல் உழைக்க வேண்டி இருக்கிறது. 5 வருடம் உழைத்தாலும் அந்த கடனை கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிறது. தெரிந்து கொண்டே அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? கடனாளியாகின்றான். அன்பின் இஸ்லாமிய சோர்களே, கடன் மிக பொல்லாத ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரித்த ஒன்று. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்பட்டால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் கடனை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சொன்னால் அந்த கடன் 5 ரூபாவாக இருந்தாலும் கடன் தான், 5 கோடியாக இருந்தாலும் கடன் தான். அந்த கடனுடைய விடயத்திலே மிக கவனம் எடுக்க வேண்டும். நாம் சில சின்ன கணக்குகள் என்று கூறி அப்படியே கணக்கில்லாமல் விட்டுவிட்டு செல்வோம். ஆனால் அந்த கடனும் எங்களுடைய தலையிலே நாளை மறுமையிலே சுமத்தாட்டப்படும். அந்த கடனையும் நாங்கள் நாளை மறுமையிலே அதற்குரிய தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். அன்பின் இஸ்லாமிய சோர்களே, இன்றைய சூழல் மனிதனை கடனாளியாக மாற்றுவதற்கு வேண்டே உருவாக்கப்பட்ட நிறைய சூழல்கள் காணப்படுகின்றன. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கெட் டுகெதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் சர்வ சாதாரணமாக இருக்கின்றது. இதில் நிறைய நலவுகள் இருக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனாலும் இந்த கெட் டுகெதர் என்ற கலாச்சாரத்திலே அன்பின் இஸ்லாமிய சோழே, வசதி வாய்ப்புள்ளவர்கள் அவர்களுக்கு அது பெரிய ஒரு காரணம் கிடையாது. ஆனால் ஏழைகளுக்கு அது மிகப்பெரிய தலையீடியாக மாறி இருக்கின்றது. பாடசாலை ரீதியாக, வகுப்பு ரீதியாக ஒரு கெட் டுகெதர், பாடசாலை ரீதியாக ஒரு கெட் டுகெதர், அவருடைய பல்கலைக்கழக ரீதியாக ஒரு கெட் டுகெதர், அவருடைய பக்க ஏரியா ரீதியாக ஒரு கெட் டுகெதர், அதே போல மனைவியுடைய பக்கத்தில் மனைவியுடைய தந்தையுடைய ரீதியில் ஒரு கெட் டுகெதர், மனைவியுடைய தாயும் பக்கம் ஒரு கெட் டுகெதர், தன்னுடைய தந்தையும் பக்கம் ஒரு கெட் டுகெதர், தன்னுடைய தாயும் பக்கம் ஒரு கெட் டுகெதர் என்று வருடத்துக்கு 10க்கு மேல கெட் டுகெதருக்கு என்று அவரு அதுக்காக வேண்டிய கிட்டத்தட்ட 1 லட்சம் ஒதுக்க வேண்டி இருக்கிறது. புகாட்டி மோகன்சுளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கலந்து கொள்ளாட்டி வேற மாதிரி நினைப்பாங்க, கலந்து கொள்ளாட்டி அப்படி நினைப்பாங்கன்னு அதுக்காக வேண்டிய கடன் எடுத்து சென்ற ரமதானுக்கு பின்னால கெட் டுகெதருக்கு என்று கடன் எடுத்த பலரும் அடுத்த ரமதான் வரப்போகின்றது, இன்னும் அந்த கடனை அடக்க முடியாம தடமாறுறாங்க. அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, இப்படித்தான் இன்றைய சூழல். அப்படியே மனிதன் அப்படியே கடனாளி ஆக்குவதற்கு விட, மனிதனுடைய வருமானத்தை விட செலவு கூட்டத்துக்கு என்று இன்றைய நிறைய சூழல்கள் மனிதர்களால் நாங்களாகவே அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, ஒரு உதாரணத்துக்காக ஒரு கெட் டுகெதரை கூறினேன். அதை தவிர நிறைய மனிதனை கடனாளி ஆக்குவதற்காக வேண்டி நிறைய வாய்ப்புகள், நிறைய ஏற்பாடுகள் இன்றைக்கு நடந்திருக்கின்றது. முடியுமான அளவோ அவைகளை நினைக்கிறவர் நினைக்கட்டும். ஆனால் அந்த கடனை என்னால் அடைக்க முடியாவிட்டால் அதற்காக வேண்டிய 1 ரூபாயை நாங்கள் கடன் எடுக்க கூடாது. கடன் இருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நயவாஞ்சகர்களுக்கு கூட ஜனாசாவுடைய தொழுகையை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் கடனாளிகளை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் இவருக்கு தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பின்வாங்கிவிட்டு சென்ற சம்பவங்கள் கூட இருக்கின்றது. என்றால் அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எங்களை பள்ளியிலே கொண்டு போய் எங்களுடைய ஜனாசாவை அப்படியே வைத்து விட்டார். இமாம் மெய்க்கெடுத்து அவர் கூறுவார், இந்த மனிதர் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டார், அவருடைய கடன்களை யாருக்கு சரி கொடுக்க எடுக்க இருந்தா அவருடைய இன்ன மகன் பொறுப்படுத்துகிறாரு, இன்ன சகோதரன் பொறுப்படுத்துகிறாரு, இன்ன அடியார் பொறுப்படுத்துகிறாரு, எனவே அவர்கிட்ட பேசி தீர்த்துக்கோங்க இமாம் மெய்க்கெடுத்து கூறுவாரு. ஆனால் அவருக்கு கடன் கொடுத்தவர் 1000 ரூபாய் கொடுத்திருப்பாரு, 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்திருப்பாரு. இந்த சோகமான நிலைமையில இந்த மனுஷனை வைத்து கடனை கேட்கணுமா, இந்த வீட்டில் வைத்து கேட்கணுமா? 5000 ரூபாய் தான் எடுத்தாரு, ஒரு மாசத்துல தாரண்டாரு, 1 லட்சம் ரூபாய் எடுத்தாரு, அக்கௌண்ட் போடு 2 வருஷம் ஆகுது, இன்னும் போடல. இந்த கஷ்டத்துல வீட்டுக்கு போய் கேட்கணுமாண்டு அந்த பள்ளியில தொலை வந்த நிறைய பேரு மனசில அப்படியே கொதித்து கொண்டு இருப்பாங்க. அன்பின் இஸ்லாமிய சோழர்களே,
அந்த நம்பிக்கையில தான் நாங்க நிறைய பேர் கடன் எடுத்து கொண்டு செல்கிறோம். என் பிள்ளை கட்டுவான், அவன் கட்டுவான், இவன் கட்டுவான் நம்பிக்கையில சொல்வோம். ஆனா அனைவருடைய உள்ளத்தில் அந்த பதுவாவோடு நாங்கள் மரணிக்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, இந்த பள்ளியில கூறக்கூடிய இந்த வாய்ப்பாடை எங்களால் மாற்றலாம். இதனை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. ஏன் நான் இந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே என்னுடைய கடன்களை எல்லாம் எழுதி வைத்துவிட்டு தினந்தினம் கடனை அடைத்துவிட்டு நான் மரணித்தால் என்னுடைய பள்ளியிலே அறிவிக்கலாம், இந்த மனிதர் இந்த உலகத்திலே கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டார், ஆனால் யாருக்கும் கொடுப்பதற்கில்லை, என்னுடைய தந்தை யாருக்கும் கடனாளி இல்லை, கொடுக்க வேண்டிய அனைவருடைய கடனையும் அடைத்துவிட்டு தான் அவர் மரணித்திருக்கிறார், அவருக்கு நீங்க யாருக்கு கொடுக்க இருந்தால் அதை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்ற ஒரு பரம்பரையை உருவாக்கிவிட்டு நாங்கள் மரணிப்போம் என்றிருந்தால் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக அமையும். எங்களுடைய கடைசி தருவாய் நல்ல தருவாயாக அமையும். நாளை மறுமையுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் என்ற அந்த உபதேசத்தை ஞாபகப்படுத்தியவனாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய நல்ல முடிவு எங்களுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைந்து நாளை மறுமையுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்து அல்லாஹ்வுடைய தூதரும் பொருத்தமான முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை கழித்து சொல்வோமாக. அதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உஸ்தாதுமார்கள் பெற்றோர்கள் சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக அமைத்தருவாயாக. கடன்களற்ற நிம்மதியான சந்தோஷமாக நாளை மரணித்ததன் பின்னால் மக்கள் பொறாமை பெறக்கூடிய விதத்தில் ஒரு நல்ல மௌத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.